பள்ளி காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழும் அபாயம், நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? தருமபுரி மாவட்டம் நல்லப்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்டது பண்டலை ஊராட்சி. இந்த ஊராட்சியில் குறிஞ்சிபுரம், ராமர்கூடல், பங்குநத்தம், பண்டலை உள்ளிட்ட 4 கிராமங்கள் உள்ளது. இதில் பண்டலி கிராமத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வந்தனர். இந்நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு துவக்க பள்ளிகளை சரிவர பராமரிக்காமல் விட்டுவிட்டதால் பள்ளி கட்டடம் விரிசல் அடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் அந்த கட்டடத்தை புதுப்பிக்காமல் பூட்டி வைத்துள்ளனர். மேலும் காம்பவுண்ட் சுவர் முழுவதும் பழுதடைந்து விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலவில் உள்ளது. இதனால் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் கல்வி பயில அனுப்பிவிட்டனர். மீதமுள்ள ஏழை எளிய குழந்தைகள் 38 பேர் மட்டுமே கல்வி பயின்று வருகின்றனர். ஊர் பொதுமக்கள் பலமுறை காம்பவுண்ட் சுவர் குறித்து சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கூறுகையில், தருமபுரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி குழந்தைகள் பயின்று வரும் தொடக்கப்பள்ளியின் காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்து உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு பழுதான காம்பவுண்ட் சுவரை அகற்றிவிட்டு புதிய காம்பவுண்ட் சுவர் கட்ட வேண்டும். ஆனால் இந்த அரசு அசம்பாவிதங்கள் மற்றும் விபத்துகள் நடந்த பிறகே கண்டுகொள்வதாகவும் அதற்கு முன்பு எதையும் கண்டுகொள்வதில்லை என புகார் தெரிவித்தனர். எனவே தமிழக அரசு பழுதடைந்துள்ள காம்பவுண்ட் சுவரையும் பூட்டி வைக்கப்பட்ட கட்டடத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.